ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனும் பாண்டியனும் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கையில் சோழனை பற்றி பேசிக்கிட்டே வர்றாங்க. அந்த நேரம் தனசேகரனை பற்றி விசாரிக்க ஒருத்தர் வர்றாரு சேரன்கிட்ட கேட்குறாரு. தனசேகரன் எப்படி என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அவங்கள பற்றி என்ன விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அவர் பொண்ணை என்னுடைய பையனுக்கு தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஏதோ சொல்ல போகிறாப்புல. அந்த நேரம் சேரன் கண்ணை காமிச்சு எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறாரு. உடனே அமைதியாக இருந்துறாரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கத்தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் சேரன் சொல்கிறாரு, என்ன இவ்வளோ நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு இப்போ விசாரிச்சுக்கிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை எல்லாமே நாங்கள் விசாரிச்சிட்டோம், இருந்தாலும் விசாரிச்சுக்கலாமேன்னு வந்தோம் அப்படின்னு சொல்லவும், குடும்பம்லாம் நல்ல குடும்பம்தான், அவங்க அப்பா அம்மாலாம் எல்லாருமே நல்ல டைப்பு தான், பொண்ணு அருமையான பொண்ணு, பொண்ணும் அருமையான டைப்பு தான் அப்படின்ட்டு நல்ல விதமாகவே சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் தம்பி, நான் விசாரிக்க தான் வந்தேன், நீங்கள் நல்ல விதமாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏனே உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாப்புல. நம்ம குடும்பத்தை இதே இங்கே விசாரிச்சிருக்கட்டும், நம்மளை எவ்வளோ கதை கட்டி விட்டுருப்பாங்க, அந்த குடும்பத்தை போய் நீ பாராட்டி சொல்கிறியண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இருக்கட்டும்டா, நம்மளுக்கு எவ்வளோதான் கெடுதல் நினச்சாலும் நம்ம நல்லதே நினப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. வந்துக்கிட்டு இருக்கையில் இங்கே பார்த்தா அவர் விசாரித்ததோடு இல்லாமல் இன்னும் 2 பக்கம் விசாரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் டீ கடையில் நடேசன் உட்காந்துருக்காரு. நடேசனை பார்த்தவர் பெரியவராக இருக்கார் வயசில், இவர்கிட்ட போய் விசாரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போய் தனசேகரன் வீடை பற்றி விசாரிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, யார் அப்படின்னு சொல்லவும், தனசேகரனை பற்றி தான் நான் விசாரிக்க வந்தேன், அவருடைய பொண்ணைத்தான் நான் எடுக்க போகிறேன் பையனுக்கு அப்படின்னு சொல்லவும், ஏயா உனக்கு வேறு வீடே கிடைக்கலையா அப்படிங்கிறாப்புல. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னவும், ஆமாம் அவனே ஒரு கேடு கட்டவன், அவன் பொண்டாட்டி ஒரு பஜாரி, அவன் பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலே சேரன் அந்த இடத்துல வந்துடுறாரு. வந்ததும் என்ன தேவையில்லாமல் அவர்கிட்ட என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிய அப்படின்னவும், சொல்லவே இல்லையே அப்புறம் என்னடா சொன்னோம்னு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்னப்பா நீ நல்ல விதமாக சொன்ன, இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவும், உடனே சொல்கிறாரு, அவர் தண்ணியை போட்டு இப்படி தாங்க ஏதாவது தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருப்பார், அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னவும், இவர் உங்களுக்கு என்ன வேணும்னா எனக்கு அப்பா அப்படின்னவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் அவருக்கு மனசு படபடனுங்குது. அப்போ சரி நான் தான் தண்ணியை போட்டு பேசுகிறேன், இந்த டீ கடைக்காரு, யோ வாயா நீ சொல்லி அந்த குடும்பத்தை பற்றி அப்படிங்கிறாப்புல. உடனே அவர் வரப்போகிறாரு, நீங்கள் வேலையை பாருங்கண்ணே, அவர் வெட்டியாக வேலை இல்லாமல் திரியிறான்னு சொல்லிட்டு அவரை வேலை பார்க்க சொல்லிவிட்டு இவரை தனியாக கூப்பிட்டு, இங்கே வாங்க நான் தான் நல்ல விதமாக சொல்லிட்டேன்ல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், குடும்பம் நல்ல குடும்பம் தான்ட்டு, அப்புறமேரி ஏன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு, சரி தம்பி நல்லவங்க தானே அப்படின்னா, நல்லவங்க தான் நீங்கள் நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு இவர் போயிடுறாரு. போனதும் நடேசன் கத்திக்கிட்டு வர்றாரு, நீ இப்படி அவங்க நல்லவங்கன்னு சொல்லி நீ சர்டிஃபிகேட்டு கொடுக்க நீ நல்லா இருக்கவே முடியாதுடா, நீ இப்படி உன் தலையில் நீயே மண்ணள்ளி போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு தேவையில்லாமல் கத்த ஆரம்பிக்கிறாரு. நிலா கேட்குறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இவர் கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் பல்லவன் சொல்கிறாரு, இவருக்கு என்னங்க வெளியில் போய் எதையாவது வம்பழுத்துக்கிட்டு வந்திருப்பாரு, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல. அதுக்கு நிலா நடேசன்ட்ட கேட்குறாப்புல, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் ஒருத்தனை பெற்று போட்டிருக்கேன்ல தலைக்கு தலைமகனை, அவன்தான் அந்த சம்மந்தக்காரை விசாரிக்க வந்தாங்க, அவங்கள நல்ல விதமாக சொல்லி நல்லவங்க வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புகிறேன், இவனுக்கெல்லாம் எங்கே கல்யாணம் ஆக போகுது, இவன் இப்படி இருக்க வேண்டியதேன் அப்படின்னு சொல்லவும், இவனை போய் பிள்ளையா பெற்றதுக்கு ஒரு ஆட்டுக்கல்லை பெற்றிருந்தாவது எனக்கு மாவு ஆட்டியாவது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் விஷயமே நிலாவுக்கு புரியுது. ஓஹோ, இது கார்த்தியாவுக்கு இங்கே நிச்சயதார்த்தம் நடக்குது, அதை விசாரிக்க வந்திருக்காரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க விசாரிக்க வந்திருக்காங்க, அதைத்தான் இவர் கோவமாக கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா சேரந்தாம்மா சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த மாப்பிள்ளையுடைய அப்பாட்ட, எனக்கு எப்படி இருக்கும், நான் போய் சொன்னதுக்கு நீ குடியார பையங்கிறேன், என்னைய குடிச்சு விட்டு பேசுகிறாருன்னு அவட்டே என்னையை பற்றி தப்பாக சொல்கிறேன், இவெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறேன், இவன் இப்படி இருக்க வேண்டியதேன், பொம்பளை மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாரு. இதை கேட்டதும் ஆச்சரியமாகவும் இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது நிலாவுக்கு. ஏன்னா இப்படி ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா, சேனனை மாதிரி ஒரு ஆளை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சோழனும் கேள்விப்பட்டு வீட்டுக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் சேரன் எப்பயும் போல் சமைக்க சாப்பாடு வைக்க எப்படிமா இருக்கார். ஆனால் அவர் ஒரு நிலையில் இல்லை, மனசு பூராமே கார்த்தியாவை தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. கார்த்தியாவை நினச்சிட்டே சாப்பாடெல்லாம் உப்பு உரப்பை அள்ளி கொட்டி ஒரு மாதிரியாக சாப்பாடை செஞ்சு வைக்கிறாரு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே
அதை வந்து யார் சோழன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அண்ணன் இங்கே போயிட்டு வந்ததுலேருந்து சரியில்லை அப்படின்னு பல்லவன் பாண்டியன் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு நாளைக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்கிறது அண்ணனுக்கு வந்து ஏற்றுக்கிற முடியலை, வெளியில் தான் பிடிக்கலைன்னு சொல்லுது, ஆனால் உள்ளே பூரா கார்த்தியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வானே இந்த உன் மனசை மாத்துறாருந்தா நான் ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு வம்பா வந்து கலரத்தை வந்து வாயில் ஊற்றுறாரு. இது வந்து ட்ரிங்க்ஸ் தான், நீ இதை மறக்கணும்னா இதை குடி அப்படின்னவும், இதெல்லாம் கெட்ட பழக்கம்ட்டா, இதெல்லாம் வேணாம்ட்டா அப்படின்னு சொல்லவும் வம்பா ஊற்றி விட்றாரு. ஊற்றி விட்டதும் ஒரு உண்மையான பிராந்தி நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணிடுறாருனா உளர ஆரம்பிச்சிடாரு. ஏன்டா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா வச்சுக்கிற மாட்டேனா கார்த்தியாவை, என்னைய மாதிரி நான் எனக்கு என்னடா குறைச்சா அப்படி இப்படின்னு தண்ணியை போட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. புலம்ப ஆரம்பிக்கவும் நிலா சேரனை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க.